வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிரும் ராஜியும் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கத பார்த்துட்டு வர்ற பாண்டியன் படு டென்ஷனா உட்கார்ந்துருக்காரு. வீட்டுக்கு வந்த கதிர்கிட்டே ராஜிக்கிட்டே அவர் சத்தம் போட, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்கன்னு கதிர் சொல்ல பயங்கரமா கோவப்படுறாரு பாண்டியன். சரிம்மா, நான் உங்ககிட்ட பேசல, இந்த சார்கிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமே கிரவுண்ட் பக்கமெல்லாம் போகக்கூடாதுன்னு அவர் சொல்ல, ஓகே நீங்க சொல்றதுக்காக நாளைக்கு ஒரு நாள் வேணா போகாம இருக்கோம்னு நக்கலா சொல்றாரு கதிர். பாத்துக்க கோமதி அப்படின்னு கோவத்துல பாண்டியன் கொதிச்சிட்டு இருக்கும் போதே, நாங்க நாளைக்கு சென்னைக்கு போறோம். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட கல்யாணங்கிறாரு. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்க. வெறும் தகவல் மட்டும் தான் சொல்றீங்களா? எப்படி போவீங்க? ட்ரெயின்ல டிக்கெட் போட வேணாமா? தட்கால்ல போடுறதுனா கூட டிக்கெட் கிடைக்கணுமே! அப்படின்னு பாண்டியன் கேட்க, பஸ்ல கூட போலான்னு மீனா சொல்ல, இது ரொம்ப அவசியமா? நீ சும்மா இருக்க மாட்டியாங்கிறாரு செந்தில். சரி, சென்னைக்கு எப்படி போறீங்க? அப்படின்னு பாண்டியன் எரிச்சலா கேட்க, கார்ல போக போறோம்னு கதிர் அசால்ட்டா சொல்றாரு. பாண்டியன் அப்படியே திகைச்சு போய் பார்க்க, கார்லயா? அப்படின்னு கோமதி வாய் விட்டு கேட்டுறாங்க. எல்லாருமே திகைப்பா பார்த்துக்கிட்டு இருக்க, எந்த கார்லடா? எது சொந்தத்துக்கு துரை வாங்கி வச்சிருக்கீங்களோ? அப்படின்னு பாண்டியன் கேட்க, இன்னைக்கு ஒரு டியூட்டி இருக்கு. ஒரு கஸ்டமரை சென்னை வரைக்கும் போய் டிராப் பண்ணணும். அப்படியே ராஜியையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நான் ஓனர் கிட்ட பேசிட்டேன்னு கதிர் சொல்றாரு. சபாஸ்டா, இப்படித்தான்டா இருக்கணும்னு தலைய ஆட்டிக்கிட்டே பேசுற பாண்டியன், ஃப்ரெண்டுக்கு கல்யாணங்கிறதையும் என்கிட்ட சொல்லல, போக போறோம்னு முடிவெடுத்துட்ட விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல, அதுக்கப்புறம் இந்த புள்ளைய நீ கூட கூட்டிட்டு போறேன்ற விஷயத்தையும் சொல்லல, இப்ப இந்தா சொல்றேன் பாரு கார்ல போறோம்ட்டு, அந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல. ஏதாவது ஒரு விஷயத்தையாவது என்கிட்ட சொல்லிருக்கியாடா நீ? நல்லா இருக்குடா. எல்லா முடிவையும் நீயே எடுத்துக்கிறதா இருந்தா, அப்பேன்னு நான் ஒருத்தன் எதுக்குடா இந்த வீட்ல இருக்கணும்? அப்படின்னு பாண்டியன் கேட்க, நான் ஒண்ணும் ரொம்ப பெரிய முடிவெல்லாம் எடுக்கலையே. ஒரு நாள் சென்னை வரைக்கும் போறேன். அம்புட்டு தானேங்கிறாரு கதிர். இப்ப என்னதான் சொல்ல வர்ற? உன் கல்யாணத்துக்கு நீயே முடிவெடுத்துக்கிட்ட மாரி, இப்ப ஒண்ணும் பெரிய முடிவெல்லாம் எடுக்க வரலன்னு சொல்ல வர்றியோ? அதானேடா அப்படின்னு அவரு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட, அது எதுக்கு இப்ப பழசெல்லாம் இழுக்குறீங்க? நானும் ராஜியும் இன்னைக்கு ராத்திரியே சென்னைக்கு கிளம்புறோம். கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுவோம் அப்படின்னு கதிர் சொல்ல, பாண்டியன் ராஜிய பாக்குறாரு. ராஜு பயத்துல நிக்கிறாங்க. இதுல மேல பேசுறதுக்கோ ஆராய்ச்சி பண்றதுக்கோ எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, இடுப்புல ரெண்டு கையையும் வச்சுட்டு பாண்டியன், அப்ப நீ என்னை பேசவே கூடாதுன்னு சொல்ல வர்றியா? சரிடா சரிடா சரிடா, நான் பேசவே இல்லடா ஐயா. பேசலங்க சார், விட்டுருங்க. இனிமே உன் விஷயத்துல எதுவுமே பேச மாட்டேன். சந்தோஷமா? அப்படிங்கிற பாண்டியன் சரவணனையும் பழனியும் ஒதுக்கி விட்டுட்டு குறுக்க பூந்து விடுவிடுன்னு போறாரு. மச்சான் மச்சான்னு பழனிய ஏங்க ஏங்கன்னு கோமதியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பான்னு சரவணனும் கூப்பிட்டுட்டு இருக்காரு. கதிர அவ்வளவுதாங்கிற மாதிரி வாராஜின்னு கூப்பிட, கதிரன் அவங்க அம்மாவும், ஏண்டா டேய் அப்படின்னு அவங்க அண்ணன் சரவணனும் கூப்பிடுறாங்க. கதிர் ஒண்ணுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போக, கதிரு கதிருன்னு சரவணன் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ராஜியும் தலைய குனிஞ்சிட்டு பேக்கோட அவங்க பாட்டுக்கு உள்ளர போறாங்க. டேய், என்னடா நடக்குது? என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அவன்? அப்படின்னு கோமதி கேட்க, அதாம்மா ஒண்ணும் புரியல அப்படின்னு சரவணன் சொல்ல, அவங்க போன பாகத்தையே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. ஓகே, ஒரு நல்ல முடிவு வந்தா சரிங்கிற மாதிரி செந்தில் பாக்க, இது என்னென்ன பிரச்சனையில வழிவகுக்க போகுதோன்னு மீனா பாத்துட்டு இருக்காங்க. சரவணன் கையில வாட்ச் கட்டிட்டு இருக்க, அங்க வர்ற மயிலு, மாமா என்ன மாமா இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா மயிலு, வேலை விஷயமா கானாடு காத்தான் வரலும் போகணும் அப்படின்னு சரவணன் சொல்ல, சொல்லவே இல்ல அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. அதான் இப்ப சொல்றேனே அப்படின்னு சரவணன் சொல்ல, இல்ல நீங்க தானே என்ன தினமும் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்க, நீங்க சீக்கிரமா கிளம்பிட்டீங்கன்னா நான் எப்படி போவேன் அப்படின்னு மயிலு கேட்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா மயிலு? ஆட்டோவோ பஸ்ஸோ புடிச்சு போக வேண்டியதுதானே அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இல்ல மாமா, சேர்ந்து போறவங்கல்ல, ஒருத்தர் முன்னாடியே போனா இன்னொருத்தங்க கிட்ட சொல்லணும், அதனாலதான் கேட்டேங்கிறாங்க மயிலு. சொல்லணும்னு தான் நினைச்சேன், காலையில நடந்த பஞ்சாயத்துல மறந்துட்டேன். கதிர் எப்படி பேசினா பாத்தியா அப்பா கிட்ட அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமாங்க, எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. கதிர் தம்பி நல்லா பேசுறாங்கல்ல அப்படின்னு மயிலு சொல்ல, என்னது நல்லா பேசுனானா? யாராவது அப்பாவை எதிர்த்து பேசுவாங்களா அப்படின்னு சரவணன் கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு. அவருங்க எதிர்த்து பேசுனாக? அவரு பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா தானே பேசுனாக, அத போய் தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு மயிலு கேட்க, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் சரிதான், நான் அதை தப்புன்னு சொல்லல, ஆனா அது அப்பாவை எதிர்த்து பேசாம பண்ணணும் அப்படின்னு சரவணன் சொல்ல, வீடுன்னா அப்படிதானே மாமா இருக்கும். இப்ப எங்க வீட்ல கூட எங்க அம்மா அப்பா நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மேல அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு, அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்க மாட்டேன்ல. மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் கேட்பேன். கதிர் தம்பியும் அப்படிதான் இருக்காங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கணும்னு மயிலு சொல்ல, ஓ, அப்ப என்னையும் கதிர மாதிரி அப்பாவை எதிர்த்து பேச சொல்றியா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆஹா அப்படின்னு மயிலு தலையாட்டிட்டு இருக்கும்போதே, அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இல்ல மாமா, எதிர்த்தெல்லாம் பேச சொல்லல, நியாயத்தை அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, அப்பாவுக்கு தெரியாத நியாயம் எதுவுமே இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அவரு சொல்றத கண்ண மூடிட்டு கேக்குறது தான் பசங்களோட கடமை. கதிர் பேசுனது பண்றது எல்லாமே தப்பு. நானே இத பத்தி அவன்கிட்ட பேசலான்னு இருக்கேன்
அப்பாவ மதிச்சு நடக்காதெல்லாம் என்ன பழக்கம் அது? ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கான் அவன். இதுல நீ வேற என்ன அப்படி பேச சொல்றல்ல? அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்கான். ஐயையோ! இல்ல அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன் மயிலு அப்படின்னு சரவணன் வெடுக்குன்னு சொல்றாரு. ஐயையோ! இல்ல மாமா நான் அப்படிலாம் சொல்லல. அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கா. போயிட்டு வரேன். அப்படின்னு மயிலோட கன்னத்த கிள்ளி ஒரு முத்தத்த குடுத்துட்டு கிளம்புறாரு சரவணன். ஐயையோ! இதெல்லாம் என்ன மாதிரி ஜென்மமோ தெரியலையே! அப்படின்னு போற சரவணனையே மயிலு பாத்துட்டு இருக்கா. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. மயிலு எடுத்து ஹலோன்னு சொல்ல, "ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியான்னு?" அவங்க அம்மா கேக்குறாங்க. "கிளம்பிட்டே இருக்கேன்னு" மயிலு சொல்ல, "ஒண்ணுமில்ல, உன் கூட படிச்ச காவேரிக்கு வளைகாப்பா. அவங்க அம்மாவும் அப்பாவும் கூப்பிட வந்தாங்க. அத சொல்லலாம்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "ம்" அப்படிங்கிறாங்க மயிலு. "உனக்கு ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டாங்க." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "ஆமா, இப்ப அது ஒண்ணு தான் குறைச்சல்." அப்படின்னு மயிலு சொல்ல, "ஏன்டி இப்படி அலுத்துக்கிற?" அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. "ஏம்மா எனக்கு இப்படி ஒருத்தர புடிச்சு கட்டி வச்ச?" அப்படின்னு மயிலு எரிச்சலா சொல்ல, "மாப்பிளைக்கு என்ன குறைச்சலு?" அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. "ராஜு போலீஸ் வேலைக்கு போறதா சொன்னேன்ல?" அப்படின்னு மயிலு கேட்க, "ஆமா, அந்த கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கதா சொன்னியே?" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "ஆமா, அது மாமாவுக்கு பிடிக்கல. போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. என் பொண்டாட்டிக்கு புடிச்சத அவ பண்ணதான் செய்வா. நான் அவ கூட தான் நிக்க செய்வேன். இத கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லன்னு கதிர் தம்பி சொல்லுது." அப்படின்னு மயிலு சொல்ல, அதுவரையிலும் கொட்டிட்டு இருந்த மயிலோட அம்மா, "அடி சக்க நானா, ஓடி வந்தவளுக்கு வாழ்வ பாத்தியா?" அப்படின்னு அவங்க வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. "அதோட முடியலம்மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். நானும் ராஜியும் சென்னைக்கு போறோம்னு கதிர் தம்பி சொல்றாங்க. என்கிட்ட கேட்காம நீ எப்படி முடிவு பண்ணலான்னு மாமா கேக்குறாங்க." அதுக்கு கதிர் தம்பி கண்டுக்கவே இல்ல. "நான் முடிவு பண்ணிட்டேன், போகதான் செய்வேன்னு ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு." அப்படின்னு மயிலு சொல்ல, அதுவரையிலும் பிரமிப்பா கேட்டுட்டு இருந்த அவங்க அம்மா, "பரவாயில்லடி மயிலு" அப்படின்னு சொல்ல, "இந்த மாதிரி நீங்க எப்ப மாமா கிட்ட பேச போறீங்கன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அவங்க கடுப்பாயிட்டாக. கதிர் பேசுனதே தப்பு, நீ என்ன அவன மாதிரி பேச சொல்றியான்னு கேக்குறாக." அப்படின்னு மயிலு சொல்ல, "ம்ஹும்" அப்படின்னு அவங்க அம்மா நக்கலா சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா கிழிச்ச கோட்டை தாண்டறதே இல்லம்மா, எல்லாத்துக்கும் அப்பா அப்பான்னு ஓடி போய் நிக்கிறாரு. இப்படி ஒரு அப்பா புள்ளைய கட்டி வச்சிட்டியேம்மா நீ." அப்படின்னு மயிலு சலிப்பா சொல்ல, "ஏய், ஆரம்பத்துல எல்லாரும் இப்படி தாண்டி இருப்பாங்க, நீ தாண்டி அவர் மனச கரைக்கணும்." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "போம்மா, நீ வேற என்னமோ நேத்து கல்யாணம் நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. தினமும் நான் கரைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா கரையவே மாட்டேங்கிறாரு. எதிர்த்து சண்டையெல்லாம் போட வேண்டாம். என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டைய மட்டும் ஆட்டாம இருக்கலாம்ல." அப்படின்னு மயிலு ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல, உச்சி கொட்டிட்டு இருக்க அவங்க அம்மா, "புரியுது" அப்படின்னு மெதுவா சொல்றாங்க. "எனக்கு ராஜி எல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்குமா." அப்படின்னு மயிலு சொல்ல, என்னதான் அவளுக்கு அவ புருஷன் பக்கபலமா இருந்தாலும் ஊரை பொறுத்த வரைக்கும் அவ ஓடி வந்தவ தானே. ஆனா நீ அப்படியா, முறைப்படி அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவ அப்படின்னு அவங்க அம்மா பெருமையா சொல்ல, அதுவாமா முக்கியம் இப்ப? ஊரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், வாழ்ற வீட்டுக்குள்ள புருஷன் கூட சந்தோஷமா ஆதரவா இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடைக்கவே இல்ல." அப்படின்னு மயிலு சொல்ல, "சரி சரி, வருத்தப்பட்டுக்காத, போக போக எல்லாம் சரியாயிடும் என்ன." அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, "அட போம்மா, நான் போனை வைக்கிறேன்னு" மயிலு சொல்ல, "அட ஏய், ஏண்டி கொஞ்ச நேரம் பேசேங்கிறாங்க அவங்க அம்மா. எனக்கு கடுப்பா இருக்குமா, ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, டீச்சர் வேலை, அதுக்கு கிளம்பணும். போனை நான் வைக்கிறேன்ட்டு மயிலு போனை வச்சிடுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் சலிப்போடையும் வருத்தத்தோடையும் போனை வைக்கிற மயிலு, "ஹா" அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. கடையில பாண்டியன் ரொம்ப டிஸ்டர்ப்டா உட்கார்ந்திருக்காரு. செந்திலும் பழனியும் இங்க ஒரு கண்ணு வேலையில ஒரு கண்ணுமா இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வேற என்னென்ன வேணும்னு செந்தில் கேக்குறாரு. "ஆரஞ்சு ஜூஸும் மேங்கோ ஜூஸும் கொடுங்க" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணு போதுமாண்ணே" அப்படின்னு செந்தில் கேட்க, "போதுங்கிறாரு அவரு." எவ்வளவுன்னு அவரு கேட்க, "100 ரூபான்னுங்கிறாரு செந்தில்." அவரு கொடுத்துட்டு கிளம்பி போக அந்த பணத்தை கொண்டு வந்து, "இந்தாங்கப்பா" நீட்டுறாரு செந்தில். அதை வெடுக்குன்னு புடுங்கி கல்லாவுல டொப்புன்னு போடுறாரு பாண்டியன். கஸ்டமர் யாரும் இல்லாதனால மெதுவா அப்படியே பழனி பக்கத்துல வந்து நிக்கிற செந்தில், இன்னும் கோவம் குறையல போல இருக்கு அப்படின்னு மெதுவா சொல்ல, "இப்போதைக்கு குறையாது மாப்ள." அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு. இத பாக்குற பாண்டியன், "எலே, வேலைய பாக்குறத விட்டுட்டு அங்க என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு?" அப்படின்னு கேட்க, "மச்சான் ஒண்ணும் இல்ல, என்ன லிஸ்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு" அப்படின்னு பழனி தடுமாறி சொல்லிட்டு இருக்காரு. "ஒருவேளை நீங்க 2 பேரும் ஏதாவது திட்டம் போடுறீங்களோ? அப்படி எங்கேயாவது கிளம்பி போறதா இருந்தா போங்கடா." அப்படின்னு பாண்டியன் எரிச்சலா சொல்ல, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கப்பா." அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "அப்படி போறதா இருந்தா உண்மையை சொல்லுங்கடா." அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு. "மச்சான், நாங்க என்ன திட்டம் போட்டு எங்க போக முடியும்னு கேக்குறாரு பழனி. ஒருத்தர் போனாருல, அவர மாதிரி நீங்களும் போக வேண்டியதானேடா. உங்களுக்காக சொல்றதெல்லாம் ஏதோ எனக்காக சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா, நான் எது சொன்னாலும் உங்களோட நல்லதுக்காக தானேடா சொல்றேன். அத கூட புரிஞ்சுக்காம ஆள் ஆளுக்கு போங்கடா"
அப்படின்னு சலிப்பா பாண்டியன் முடிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான் விடுங்க அப்படின்னு பழனி சொல்ல, என்னத்தடா விடுறது? கிரவுண்ட்ல ஓட வேணாம்னு சொன்னேன் கேட்கல. போலீஸ் வேலை வேணாம்னு சொன்னேன் அதையும் கேட்கல. அந்த பிள்ளை ராஜு தான் புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னா இவனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானேடா. டேய் அசால்ட்டா நெஞ்ச நிமித்திட்டு என்கிட்ட வந்து பேசுறானேடா. ஏலே அவனுக்கு என்னடா வயசாயிடுச்சு? இன்னும் படிப்பு கூட சரியா முடிக்கலடா. அதுக்குள்ள இம்புட்டு திமிரு அவனுக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? அப்படின்னு பாண்டியன் கேட்க, உங்ககிட்ட இருந்துதான்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு பழனி. அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவானா? ஒரு அப்பங்காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்புறம் எதுக்குடா குடும்ப தலைவன் நான் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கணும்? ஏண்டா அவனுக்கு ஃப்ரெண்டு கல்யாணம் பண்றது இன்னைக்குதான் தெரியுமா அவனுக்கு? என்னைக்கோ தெரிஞ்சிருக்கும்ல. போற இன்னைக்குதான் ஃப்ரெண்டோட கல்யாணம் சொல்லுவானாக்கும். அப்பன் பேச்சை கேட்காதவன் எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. போக வேற செய்யறான், திமிரா வேற பேசுறான். இங்க பாருங்கடா. இப்படியே இருந்தான்னு வச்சுக்கங்க கண்டிப்பா சத்தியமா உருப்பட மாட்டான்டா அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம 2 பேர் நின்று இருக்காங்க. ஏன் மச்சான் இப்படி சொல்றீங்க அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க. பாண்டியனோட மொபைல் ரிங் ஆகுது. போன் ஆன் பண்ணி, என்ன எப்ப போன் பண்ண சொன்னா எப்ப போன் பண்றீங்க? என்ன ஒரு வாக்கு சுத்தம் வேணாமான்னு? ஹலோ என்ன கேட்கலையா? என்ன எப்ப சரக்கு எடுப்ப சொன்னா எப்ப அனுப்புறீங்க அப்படின்னு கோவத்துல பேசிக்கிட்டு சீட்டை விட்டு எழுந்து கடையை விட்டு வெளியே போறாரு பாண்டியன். எந்த அப்பாவி சிக்கனான்னு தெரியலையேன்னு பழனி சொல்ல, இவ்வளவு நேரம் நாம இப்ப போன். ஆமா இவரு ஏன் மாமா இப்படி இருக்காரு அப்படின்னு செந்தில் கேட்க, எப்படி இருக்காருன்னு பழனி கேக்குறாரு. சின்ன பிள்ளையா இருக்கப்பா அவரு சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்ப சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு எல்லாருமே வளர்ந்தாச்சுல்ல. இன்னும் எல்லாத்துக்கும் இவர்தான் முடிவெடுக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு செந்தில் கேட்க, அதுவரையிலும் ஊன்னு தலையாட்டிட்டு இருந்த பழனி, அப்படியே பழகிட்டார்டா மாப்ள. விடு அப்படிங்கிறாரு சாதாரணமா. பழக்கத்தை மாத்த வேண்டியதான் மாமா. மாத்த முடியாதா என்னன்னு செந்தில் கேட்க, டேய் உன் தம்பிய சொன்னதுக்கு நீ எதுக்காகடா பொங்குற அப்படின்னு பழனி கேட்க, தம்பிய சொன்னதுக்காக மட்டும் நான் சொல்லல, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நான் பொங்குறேன். என்னையும் தான் சுயமா எதையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாரு. கருத்து சொல்லிட்டு ஒதுங்கினா கூட பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்டாரு. எல்லாமே அவரு சொன்னபடி அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறாரு. அது தப்பு இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க, மாப்ள நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு பழனி சொல்ல, இல்ல மாமா எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறாரு. எனக்கும் பல நேரத்துல கோவம் பயங்கரமா வருது. ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். கதிர் பேசுனதை பார்க்கும்போது கரெக்ட்னு தோணுச்சு மாமா. நாமளும் இப்படிதான் பேசணும்னு தான் தோணும். ஆமா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஏய் டேய் எலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பழனி. தம்பி அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு லேடி வர, போ போய் என்னன்னு பாருன்னு பழனி அந்த பக்கம் திரும்ப, வாங்கக்கா என்ன வேணும்னு கேக்குறாரு செந்தில். நூடுல்ஸ் பாக்கெட் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க, இந்தாங்கக்கான்னு எடுத்து கொடுத்துட்டு 50 ரூபாங்கிறாரு செந்தில். கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏன்டா டேய் எங்கடா இன்னொரு டப்பா வச்சிருந்தேனே காணோம், எங்க போச்சு அப்படின்னு பழனி தேடிட்டு இருக்க. அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியனோட சேர்ல உட்கார்றாரு செந்தில். முதல்ல இது முடிச்சிடுறேன் அவரு எதையும் எழுதிட்டு இருக்க. ஏமாமா நம்ம கிட்ட மட்டும் இல்லாத சட்டம்லாம் பேசுவாரு, வாயே திறக்க முடியாத மாதிரி லாக் பண்ணுவாரு. ஆனா கதிர்கிட்ட பாத்தீங்களா இவரால பேசவே முடியல அப்படின்னு செந்தில் சொல்ல, விட மாட்டேங்கிறானேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு பழனி. அங்க பேசாம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு புலம்ப வேண்டியது அப்படின்னு செந்தில் புலம்பிட்டு இருக்கு. என்னடா நீ உச்சக்கட்ட கோவத்துல இருப்ப போல இருக்கே அப்படின்னு பழனி கேக்குறாரு. கோவம்லாம் இல்ல மாமா, வருத்தம் தான், பல நாள் வருத்தம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நானும் பேசிடுவேன் பாருங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் செந்திலு பாக்கதாண்டா மச்சான் இப்படி கரடு முரடா தெரிவாரு, ஆனா ஒரு சொல்லு தாங்க மாட்டாரு அப்படின்னு பழனி சொல்ல, யாருமே தான் சொல்ல தாங்க மாட்டாங்க, அத அவரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, பழனி பரிதாபமா யோசிச்சுட்டு நிக்கிறாரு. மீனா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க அவங்க கோ ஸ்டாஃப் வந்து ஹாய் மீனாங்கிறாங்க. ஹாய்க்கா அப்படிங்க. என்ன பிஸியான்னு கேக்குறாங்க அவங்க. கொஞ்சம் பிஸி தான் சொல்லுங்கன்னு மீனா சொல்ல, இந்த ஆக்கிரமிப்பு நிலத்துல கட்டியிருக்க கடைங்களை இடிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம்ல அப்படின்னு அவங்க கேட்க, ஆமாங்கிறாங்க மீனா. இது இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க, சில பேர் கடையெல்லாம் இடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் பிடிவாதமா இருக்காங்க. லாஸ்ட் டேட்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம்ல, முடியறதுக்குள்ள இதுக்கு இல்லைன்னா நாமளே நடவடிக்கை எடுக்க வேண்டியதாங்கிறாங்க மீனா. இது விஷயமா பேச எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க மீனா. நீ வா சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, எங்கன்னு மீனா கேக்குறாங்க. எல்லாத்தையும் இங்க வச்சு பேச முடியாதுல்ல, வா அப்படின்னு அவங்க கோ ஸ்டாஃப் சொல்ல, மீனா எழுந்து போறாங்க. அங்க ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு வர, அங்க சக்திவேல் உட்கார்ந்து இருக்காரு. மீனா சார் பேரு சக்திவேல் அப்படின்னு அவங்க மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அறிமுகம்லாம் தேவையில்ல, ஆபீசர் அம்மாவுக்கு என்ன ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இவர் கடையை இடிக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருந்தீங்களாமே அப்படின்னு கோ ஸ்டாஃப் கேட்க, ஆமாங்கிறாங்க மீனா. என்ன மீனா நீ சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, சாருக்கே நோட்டீஸ் அனுப்பலாமான்னு அவங்க கேட்க, பெரிய ஆளுங்க செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சா நான் ஏன் நோட்டீஸ் அனுப்பணும்னு மீனா கேக்குறாங்க. ரொம்ப பகையெல்லாம் மனசுல வச்சுட்டு ஓவரா ஆடுறான்னு சக்திவேல் சொல்றாரு. இங்க பாருங்க மரியாதையா பேசுங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்காத அப்படின்னு அவங்க கோ ஸ்டாஃப் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, அந்த நோட்டீஸை நீ திரும்ப வாங்கணும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல, அதை திரும்ப வாங்கினா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்ல
அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் மீனா. எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். சாரா உங்க பக்கம் இருந்து ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல, ஏதாவதுன்னா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. பணம் கொடுப்பாரு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல, சூப்பர். லஞ்சம் வாங்கிட்டு என்ன தப்பிச்ச பண்ண சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அப்படியெல்லாம் இல்ல மீனா. சார் ஊருக்குள்ள பெரிய ஆளு. சார் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. எதுக்கு பேசணும்? பெரிய ஆள் தானே, சார் அத முடிஞ்சத பண்ணட்டுமே அப்படின்னு மீனா சொல்ல, ஏகத்துக்கு கடுப்பா பாக்குறாரு சக்திவேல். மீனா சொன்னா கேளு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல, இதோ பாருங்க, நான் நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கடைக்கு நோட்டீஸே அனுப்பினேன். அத திருப்பி வாங்கணுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு மீனா சொல்ல, ஓய், ஆணவத்துல ஆடாத. நீ அனுப்புன நோட்டீஸ நீ திரும்பி வாங்கிதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். இந்த ஊர்ல இல்ல, நீ எந்த ஊர்லயுமே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு சக்திவேல் மிரட்ட, பண்ணுங்க, அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, முறைக்கிற சக்திவேல் ஸ்டாஃப பாக்குறாரு. மீனா இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ல, ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு நம்மளையே மிரட்டுறாரு. இவர்கிட்ட ஒரு வார்த்தை உங்களால பேச முடியல, என்னை திருப்பி அதட்டுறீங்களா நீங்க அப்படின்னு அந்த லேடிக்கு பதில் சொன்ன மீனா, இங்க பாருங்க, நோட்டீஸ்ல என்ன சொல்லி இருக்குதோ அதை பண்ணுனா உங்களுக்கு நல்லது இல்லையா? சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆபீஸ்க்கு வர்றது, இவங்கள வச்சு லஞ்சம் கொடுக்கறேன்னு சொல்றது, நேரா பார்த்து மிரட்டுறது, இதையெல்லாம் இன்னையோட நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா நான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு மீனா ஸ்ட்ரிக்டா சொல்லிட, முறைக்கிற சக்திவேல் ஸ்டாஃப பாக்க, மீனா அப்படின்னு ஸ்டாஃப் கூப்பிடுறாங்க. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இவங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் தைரியமா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேல இருக்க நம்பிக்கையே போயிடுது. இங்க பாருங்க, இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். உங்க வேலைக்கு உத்தரவாதம் இல்லாம போயிடும் அப்படின்னு மீனா மிரட்ட, அந்த ஸ்டாஃப் கொஞ்சமா பயப்பட, ஏகப்பட்ட கடுப்போட நிக்கிறாரு சக்திவேல். மீனா வேகமா அந்த ரூமை விட்டு போயிட, சார் நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சக்திவேல பாக்குறாங்க. தலைவரும் மீசையை தடவிக்கிட்டு அப்படியே வெளியே போறாரு. நைட் ஆகுது. ராஜு பேக் பண்ணிட்டு இருக்க, என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படிங்கிறாங்க ராஜு. அப்ப நானும் கையோட எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு கதிர் பேக்கிங் ஆரம்பிக்க, கவலையோட அவரையே பாத்துட்டு இருக்காங்க ராஜி. என்ன பாக்குறேன்னு கதிர் கேட்க, ஒண்ணு இல்லன்னு ராஜு தலையாட்டுறாங்க. போலாமா வேணாமான்னு இப்ப யோசிக்கிறியா அப்படின்னு கதிர் கேட்க, போகணும் தான், ஆனா பயமா இருக்குங்கிறாங்க ராஜி. தினம் நீ 4 தடவை பயப்படுவ, உனக்கு நிறைய குழப்பம் வரும். ஒவ்வொரு தடவையும் உட்காந்து உனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டா இருக்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்க, ஏன் இப்படி பேசுற, கொஞ்சம் பொறுமையா தான் பேசுங்கிறாங்க ராஜி. இதுல பொறுமையா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா துணிஞ்சு இறங்கி செய்யணும். சும்மா சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே நடக்காது. சரி வா கிளம்பலாம், வா வா போலாம் அப்படின்னு கதிர் கூப்பிட, தயக்கத்தோட ராஜி பேக் எடுத்து மாட்டுறாங்க. கான்பிடென்ட்டா வா அப்படிங்கிற கதிர் முன்னாடி நடக்க பின்னாடி வர்றாங்க ராஜி. வெளியே சோஃபால உட்காந்துட்டு, இந்த புடவை நல்லா இருக்குல்ல அப்படின்னு மீனா மயிலுகிட்ட காட்டிட்டு இருக்க, ஆமா, இதுவும் கூட நல்லாதான் இருக்குன்னு மயிலு இன்னொன்னு காட்டுறாங்க. ஆமாவா, அப்ப நான் ஆர்டர் போட்டுறவா அப்படின்னு மீனா கேட்க, போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க மயிலு. வெளியே வர்ற ராஜு அக்கான்னு கூப்பிட, கிளம்பியாச்சான்னு பாக்குறாங்க மயிலு. ஆமா ஆமா நீங்கிறாரு கதிர். முதல்ல மீனாவும் செந்தில் தம்பியும் சென்னைக்கு போனாங்க. அடுத்து நானும் அவரும் போனோம். இப்ப நீங்க 2 பேரும் போறீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மயிலு சிரிப்போட சொல்ல, ராஜியும் கதிரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. போயிட்டு ஃப்ரெண்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ஒரே நாள்ல வர போறோம். இதுல என்ன என்ஜாய் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு கதிர் கேட்டுட்டு இருக்க, அங்க கோமதி வர்றாங்க. அம்மா, நாங்க 2 பேரும் சென்னை கிளம்புறோமாங்கிறாரு கதிர். ஏய் என்னடா இப்பவே வான்னு கோமதி கேட்க, ஆமாமா இப்ப கிளம்பினாதான் கரெக்டா இருக்குங்கிறாரு கதிர். இல்ல, கிளம்புறது அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கோமதி கேட்க, அதான் காலையிலேயே சொல்லிட்டேனேங்கிறாரு கதிர். டேய் அப்ப சொன்னடா, இப்ப போகும்போது சொல்ல வேண்டாமா அப்படின்னு கோமதி கேட்க, அதான் உன்கிட்ட சொல்றேன் இல்லம்மா, நீ சொல்லிடுங்கிறாரு கதிர். யோசிக்கிற கோமதி, இதோ பாருடா, பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, சென்னைக்கெல்லாம் யாராவது ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போவாங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ராஜி ஒரு பார்வை பாக்குற கதிர், அம்மா ஃப்ரெண்டு கல்யாணம் சென்னையில தான் நடக்குது, அப்ப சென்னைக்கு தானே போகணும் அப்படின்னு அவரு கேட்க, இல்லடா நீ வேணா போயிட்டு வாயேன், இவள இது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா இதுல என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்ல இது வந்து அப்படின்னு கோமதி இழுத்துக்கிட்டு இருக்க, அத்தை 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, போகட்டுமே அத்தைங்கிறாங்க மீனா. இல்ல, பஸ் ட்ரெயின்னு எதுலயாவது போகலாம், கார்ல போறதுதான் எனக்கு சரியா படல அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா கார்ல நாங்க 2 பேர் மட்டும் போகலம்மா, கஸ்டமரும் வர்றாரு அப்படின்னு கதிர் சொல்றாரு. இருந்தாலும் அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு யோசிக்கிற கோமதி, சரி போயிட்டு வாங்கங்கிறவங்க, இல்லடா அவர் இப்ப வந்துருவாரு, சொல்லிட்டு தான் போங்களேன்,
அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா அவர் வர்ற வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாருல்ல அப்படின்னு கதிரும் பதில் சொல்றாரு. இல்லடா, அவர் ஏதாவது சொல்லுவாருடா, சொல்லிட்டு போடா அப்படின்னு கோமதி பரிதாபமா சொல்றாங்க. அத்தை, நாம இருக்கோம்ல அத்தை, ஏதாவது சமாளிச்சுக்கலாங்கிறாங்க மீனா. கொஞ்ச நேரம் யோசிக்கிற கோமதி, சரிடா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம், போயிட்டு வாடான்னு அரை மனசா தலையாடுறாங்க. அப்படின்னு கதிர் அம்மாவை பார்க்க கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட தரைய பார்த்துட்டு இருக்காங்க ராஜி. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.